வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். அநேகருக்கு இன்னைக்கு சொந்த வாழ்க்கை குறித்து மிகப்பெரிய பாரங்கள், பொறுப்புகள், மிகப்பெரிய ஒரு எமோஷனோட வாழ்ந்து நிற்கிறாங்க. இதுக்கு குறித்து எனக்கு பாரம், இந்த குடும்பத்தை குறித்து, இந்த பிசினஸ் குறித்து, வேலையை குறித்து, ஜாப் குறித்து நிறைய பாரத்தோடு கூட இருக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுடைய சொந்த பாரங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இன்னொரு காரியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாது. அதுதான் என்னென்றால் சுவிசேஷங்கள். அப்படின்றால் சுவிசேஷத்தில் நிறைவேற்றும் போது என்ன இருக்குது என்றால் மற்றவருடைய பாரத்தை நீங்கள் லகுவாக்குறீங்க. உங்க பாரத்துடைய நிலைகள் ஆட்டோமேட்டிக்கா அது இறங்கி கொண்டிருக்குது. அப்படின்றால் நோக்கத்தை நிறைவேற்றுவது. நோக்கம் என்பது என்ன? இந்த உலகத்தில் எதை செய்ய முடியாத நம்மை அழைத்திருக்கிறாரோ கர்த்தர் எல்லாருமே ஒரு பொறுப்பு இருக்குது. அது எந்த பொறுப்பு என்றால் உலக நாடுகள் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்துவது. இந்த சுவிசேஷத்தில் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் தரங்கள் இருக்கிறது, உயர்வு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உயர வேண்டும் என்றால் அவர்கள் சுவிசேஷங்கள் போய் சேர வேண்டும். அந்த சுவிசேஷம் தான் உங்க மேல, என் மேல மிகப்பெரிய ஒரு காரியங்களாக தேவாதிதேவன் வச்சிருக்கிறார். அதனால சொந்த காரியத்தை குறித்தே ஒரு பாரத்தோடு கூட நாம் இல்லாதபடி, அது மேல ஒரு டென்ஷனாக இல்லாதபடிக்கு சுவிசேஷத்தை குறித்து ஒரு பெரிய பாரங்களோடு, பெரிய ஒரு தாக்கத்தோடு நம்ம செயல்படும் போது இந்த உலகத்துல என்ன நடக்குது என்ற ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரச்சனை ஃப்ரீ ஆகிறது, நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் தவிடுபடியாக மாறுகிறது, மற்ற மனுஷன் மேல இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் முடிவுக்கு வருது, அவங்க வாழ்வடைகிறாங்க. அப்படி வாழ்வடையும் போது என்ன நடக்குது தெரியுமா? நீங்க செய்து கொண்டிருக்கிற வியாபாரங்கள், பிசினஸ், கான்ட்ராக்டுகள், சபைகள், ஊழியங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள், என்னென்ன ஜாப், அத்தனை ஜாப்புகளும் வேற லெவலுக்கு நேராக தேவாதேவன் மாற்றுகிறார். அப்படி மாற்றும் போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.